தமிழகத்தில் எத்தனையோ போர்கள் நடந்திருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே ஆண்ட சேர சோழ பாண்டிய மூவேந்தர்களும் ஒரு தனி மனிதனை எதிர்த்து போரிட்ட சரித்திரம்தான் வேள்பாரி. வெறும் 300 ஊர்களை மட்டுமே கொண்ட மலை பிரதேசம்தான் பறம்புமலை. மூவேந்தர்களின் லட்சக்கணக்கான வீரர்கள் படையெடுத்து வந்தும் பறம்பு மலைக்கு வெளியே நின்று உணவு தண்ணீர் போன்றவற்றை மலைக்கு உள்ளே செல்ல விடாமல் தடுத்து மலைக்குள் வசிப்பவர்கள் உணவில்லாமல் கஷ்டப்பட்டு சரணடைவார்கள் என்று எதிர்பார்த்த மூவேந்தர்களின் சதித்திட்டத்தாலும் பாரியின் கோட்டையை ஒரு அங்குலம் கூட நெருங்க முடியவில்லை. வீரம் மட்டும் அவனிடம் இல்லை. அந்த மலைக்காட்டில் வாழும் விலங்குகள், பறவைகள், செடி கொடிகளையும் போர் புரியும் வீரர்களாக மாற்றும் வித்தையை கற்றிருந்தான். பகைவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த வேள்பாரிதான் ஒரு சாதாரண முல்லை கொடி பற்றி படர இடமில்லாமல் வாடுவதைக் கண்டு தான் ஏறி வந்த தேரையே அங்கு விட்டு சென்றான். எறும்புக்கும் பறவைக்கும் கூட என் நிலத்தில் சம உரிமை உண்டு என்று வாழ்ந்தவன் பாரி. மூவேந்தர்களையும் தோற்கடித்து மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த வேள்பாரிக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.